பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலிலே தோல்வியை சந்தித்து விட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு சதவீதம் குறைந்து விட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சி பின்னோக்கி சென்று கொண்டிருக்குதுன்னு சொல்லிட்டு சில மூடர் கூட்டம் நம்மை விமர்சித்துக் கொண்டிருந்தார். அந்த மூடர் கூட்டத்தினுடைய வாயை அடைக்கும் விதமாக, அவர்களையே வியப்புக்குள்ளாகும் விதமாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த அறிக்கை என்பது அமைந்திருக்கிறது. சோர்வடைந்து விடுவார்களோ என்று நினைத்தேன். ஆனால் என் தம்பிகள் சோர்வடைய மாட்டார்கள். அவர்கள் நெஞ்சுரம் கொண்ட வீரர்கள். நிச்சயமாக அவர்கள் கலைத்து விட மாட்டார்கள். அடுத்த களப்பணிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்கிற வார்த்தை பாமகவினுடைய தொண்டர்களை தட்டி எழுப்பியிருக்கின்றது. அதனையும் கடந்து 2024 தேர்தலுக்கு முன்பாகவே நான் சொன்ன ஒரே விடயம், இந்த தேர்தல் நமக்கு ஒரு செமிஃபைனல் தான். 2026 தான் நமக்கான பைனல். அதுதான் நம்முடைய லட்சியம், இலக்கு.